குமாரா நான் இப்போ கரெக்டாக சொன்னேன்னா சோறும் கீரை குழம்பும் சாப்பிட்டேன். அழகா இருக்குன்னு சொல்லலை, அதனால டவரே இல்லைப்பா. சார் ஒரே சுத்தா சுற்றிட்டு கிடக்கு. அட நீங்கள் அழகா இருந்தாதானே சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு தெரியாதானா நான் ஏன் மூஞ்ச பார்த்தா எப்படி இருக்கணும்னுட்டு. மூஞ்சிக்கு போனால் மூஞ்சில் இருக்கவே அவ்வளோ பேரும் அழகா இருக்காம்பாவ. யூடியூப்பில் யாருமே இனி சொன்னதில்லை. எஸ்எஸ் தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. விஜயகாந்த் நடித்த திருமூர்த்தி படத்தில் வர்ற அம்புட்டு அழகாவா இருக்கேன். அட இப்போதான் புரிஞ்சியாக்கும். சரியாக தான் சொன்னீங்க. சுவாருங்க தான் மறந்துட்டேன். நானும் டவர் இருக்குன்னு பார்த்தா இங்கே வேற என்ன லட்சணத்தில் இருக்கிறது இல்லை. எப்போ டவரே இருக்க மாட்டேங்குது. மாதிரியா எனக்கு ஸ்டக்காகி அப்படிதான் நினைக்கேன். இப்படி சுத்தினா யார் லைவ்ல வருவாங்கன்னு. என்ன ஏன் லைவுக்கு மாதிரி யார் தான் வருவா? டவர் இப்படி வச்சு என்னையும் கொள்ளுத. வர்றதே ஒருத்தர் 2 பேரும் அவங்க கூட ஓடி போயிடுவாங்க. ஆமாம், வரதே ஒரு ஆள் 2 ஆள் அவிய கூட ஓடி போயிடுறோம். செம்மியாவே இல்லாம டவர்காரனை தான் கொல்லணும். இருந்தால ஏர்டெல் சிம்மு ஒன்றுத்துக்கும் ஆகாது. என்ன சிம்மு தேவை? எங்கே லைவில் இருந்தாலும் டவரே இருக்க மாட்டேங்குது. அது வந்து யூடியூப் ரொம்ப மோசம். மூச்சாவது நைட்டு தான் டவர் கிடைக்காது, இது பகல்லே கிடைக்க மாட்டேங்குது. கொஞ்சம் பேசிட்டு போயிடலான்னு பார்த்தாக்கி அது வேற இருந்து மக்கர் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ ஏர்டெலுக்கு டவரே இல்லையாமனு நல்லா இருக்குங்காவ என்னமோ தெரியலையே. அதுதான் போடணும்னு நினைக்கிறேன். பைசாவும் கம்மியாகுது நினைக்கிறேன். இது ஏர்டெல் வந்து ரொம்ப பைசா ஆகுது. டப்புன்னு ஒரு மாதமும் டப்புன்னு முடிஞ்சிருது. பிஎஸ்என்எல்லாம் அப்படி இல்லை, கம்மியாக பைசா போட்டாலே போதும். ஜியோலாம் எப்படி இருக்கோ தெரியலையா. இப்போ எல்லாருமே ஜியோ தானே வச்சுருக்காவ. பேசாமல் ஜியோ வாங்கிடலாமாலாண்ணா. இருந்ததே 2. நீங்களும் ஓடிட்டீங்களோ? நீங்கள் பேசாமல் மாடி இருந்தால் அங்கே போயிடும். ஐயா மாடி தான் இல்லையே, எங்கே பாருங்க இந்த சீட் ரோட்டில்னா மேலே வெயிலில் தான் போய் ஆகணும். அது சீட் ரோடெலாம் போட்டிருக்கேன்னு மெச்சு வீடு கேட்டுருந்தா இதான் நான் தான் காலுக்கு மேலே காலை போட்டுட்டு இருப்பேனே. எங்கள் ஊர்லலாம் மெச்சு வீடெலாம் எவ்வளோ இது தெரியுமா? நானே இங்கே சீட் ரோடெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். மெச்சு வீடே எங்கள் ஊர்லலாம் அபூர்வம் தெரியுமா? ஜியோ கார்டு வாங்கு. ஜியோ கொஞ்சம் நல்லா இருக்கும் போல, அப்படி தானே? சரி இனி ஜியோவுக்கு நம்மளும் ஜியோவுக்கு மாறிடுவோன்னு. ஏர்டெல் வந்து சிம்மு ரொம்ப மோசமாக இருக்குது. இனி அதை இழுத்து மூட்டிட வேண்டியதான். சரி பார்ப்போம். அங்கன்னா கொஞ்சம் இருந்துட்டு பேசலாமேன்னு பார்த்தா இங்கே வேற ஏன் மூஞ்சி வேற என்னன்னு தெரியுதா என்ன அளவு. தனம் பாப்பா சேனலை பாருங்கள், பார்த்து சப்போர்ட்